மூர்த்தி வண்டியை நிறுத்து. என்னாச்சுமா? ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்து. எதுக்கு நிறுத்த சொல்றீங்க? மா என்னாச்சு? என்னம்மா? மா என்னாச்சு? ஏன் இறங்கிட்ட? கையில் கடைசியா சம்பந்தி அம்மாவை பார்க்க போனதா தானே சக்தி சொன்னா. அதுக்கப்புறம் அவ எங்க போனானே தெரியல. அவ போனும் ஆஃப்ல இருக்கு. ஒருவேளை இதுவரைக்கும் கையல் வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கும் சிவசங்கரி சம்பந்திக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது. மா இன்னும் என்னம்மா சம்பந்தின்ட்டு அக்காவை பத்தி சோசியல் மீடியால தப்பா பேசி அவமானப்படுத்தினது சிவசங்கரி தானே? இன்னும் என்ன அவளுக்கு மரியாதை? எனக்கும் அந்த சிவசங்கரி மேலதான் சந்தேகமாவே இருக்கு. அக்காவை அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அக்காவுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு எனக்கும் உள்ளுக்குள்ள சந்தேகமா தான் இருக்கு. என்னடா அன்பு சொல்ற? கையில அவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறியா? ஆமாண்ணே, சக்தி அக்கா சொன்னாங்கல்ல கடைசியா அக்கா வந்து சிவசங்கரி வீட்டுக்கு தான் போனாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்கள பத்தி எந்த ஒரு தகவலுமே தெரியாம இருக்கு. சரி வா போலாம். அந்த சிவசங்கரி இன்னைக்கு என்ன ஆகுறன்னு பாரு. டேடி இருடா, நீங்க 2 பேரும் என் கூட வர வேணாம். நான் மட்டும் போய் அவங்களுக்கு கையில பத்தி ஏதாவது தகவல் தெரியுமான்னு விசாரிச்சுட்டு வரேன். அந்த பொம்பளைய நம்பி உன்னை மட்டும் எப்படிமா தனியா அனுப்ப முடியும்? நாங்களும் வரோம், நம்ம 3 பேரும் சேர்ந்து போவோம். வா. ஐயோ ஓ என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வரலாம் வாங்க. ஐயோ, நீங்க வந்தீங்கன்னா தேவையில்லாம கோவப்பட்டு பேசி வார்த்தையை விட்டுருவீங்க. அம்மா அப்படியே உங்களுக்குள்ள வாக்குவாதம் பெருசாகும். அப்புறம் கை கலப்பு வரும்டா. அதுவே இன்னொரு பிரச்சனைக்கு ஆரம்பமா கூட மாறும்டா. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை நான் வர வேண்டான்னு சொல்றேன். சொன்ன கேளு மூர்த்தி. நான் மட்டும் போய் பக்குவமா பேசி கையில பத்தி ஏதாவது தெரியுமான்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன்டா. அவங்க நம்பிலாம் தனியா அனுப்ப முடியாது. ஐயோ, நம்ம யாராவது மாட்டுவோமான்னு காத்துட்டு இருக்காங்க. நாங்களும் கூட வருவோம். அன்பு, நான் போறதே கையில் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நீங்க வந்தீங்கன்னா நம்ம கையில பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாதுடா. மா உன்னை பார்த்தாலே அவ தைய தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிடுவாமா. வாய்க்கு வந்தபடி கையில பத்தி கேவலமா பேசுறது மட்டும் இல்லாம உன்னையும் அசிங்கப்படுத்துவாமா. அவங்க என்ன வேணாலும் அசிங்கப்படுத்திட்டோம்டா. அத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கவலை கையில் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். அதுக்காக அவங்க என்ன பேசினாலும் நான் அதை தாங்கிப்பேன். நீங்க வந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடும்டா. அதனாலதான் சொல்றேன், நான் மட்டும் போயிட்டு வரேன். சரி, பத்திரமா போயிட்டு வரணும். சரியா? சரிடா. சரி வா, நான் ஆட்டோல ஏத்தி விடுறேன். அண்ணா போயிட்டு எதுக்குடா? வரேன். நானே ஆட்டோ பிடிச்சு போயிடுவேன். எதுக்குடா? அண்ணா வலசரவாக்கம் போகணும். போலாம். உட்காருமா. இந்த இதை வச்சுக்கோ. போமா. சரிடா. ஆண்டி, நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. எப்படி தீபிகா முடியும்? யாரு எவனே தெரியாதவெல்லாம் என் முன்னாடி வந்து நின்னு சவால் விட்டு மிரட்டிட்டு போயிருக்கா. இவங்க முன்னாடி எல்லாம் அவமானப்பட்டு நிக்கும் போது எனக்கு வர கோவத்துக்கு அளவே இல்ல. விடுங்க, எல்லாம் சீக்கிரம் ஒரு நாள் சரியாகும். அது ரொம்ப தூரத்திலயும் இல்ல. நீங்க முதல்ல இந்த டேப்லெட்டை போடுங்க. இந்தாங்க. இங்கதான் நிறுத்துங்க. இந்தாங்க. சம்பந்தியம்மா, இந்த பொம்பளை இதுக்கு இங்க வந்துச்சு? உங்களுக்குலாம் வெக்கமான சுடு சொரணை எதுவுமே கிடையாதா? கதவை திறந்து இருந்தா உள்ள நுழைஞ்சிருவீங்களா? உன் பொண்ணு என்ன அடிச்சு அவமானப்படுத்திட்டு போனா. அவ ஃப்ரெண்டு
வாய்க்கு வந்ததை பேசி அசிங்கப்படுத்திட்டு போனா இப்ப நீ என்ன திட்டத்தோட வந்திருக்க? சம்மந்தியம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சம்மந்தியம்மா. நான் இங்க பிரச்சனை பண்றதுக்கோ இல்ல சண்டை போடுறதுக்கோ வரல. நான் இங்க வந்தது நீ எதுக்கு வந்தங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, நீ ஏன் வந்தங்கிறது தான் என்னோட கேள்வி. என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிடு. உன்னை, உன் பொண்ண, உன் குடும்பத்தை எல்லாம் பார்த்தா எனக்கு கோவம் பத்திக்கிட்டு வருது. போய் இங்க இருந்து. சம்மந்தியம்மா உங்களுக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் அதை என்கிட்ட காட்டுங்க. என்ன திட்டணும்னு தோணுச்சுன்னா திட்டிடுங்க, அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அடிச்சிருங்க, இல்ல என்ன கொன்னு போடணும்னு நினைச்சாலும் கொன்னு போட்டுருங்க. ஆனா என் பொண்ணை மட்டும் விட்டுருங்க சம்மந்தியம்மா. என் பொண்ணு மேல உங்களுக்குள்ள கோவத்துல அவளை பழி வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் நாங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் பண்ணி என் பொண்ணையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தி பழிய தீர்த்துக்கிட்டீங்க. நீங்க பண்ண காரியத்தால என் பொண்ணு ஒரு நாளும் நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கா. இவ்வளவு தூரம் பண்ணியும் இன்னும் அவ மேல உள்ள கோவம் உங்களுக்கு போலையா? வேண்டாம் சம்மந்தியம்மா, அவளை தயவு செஞ்சு விட்டுருங்க. இதுக்கு மேல அவளை பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. என் பொண்ணு இப்ப எங்க போனா அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனா அவ கடைசியா உங்களை பார்க்க தான் வந்தான்னு சக்தி சொன்னா. அதனாலதான் இங்க வந்தேன். என் பொண்ணு எங்க, அவளுக்கு என்ன ஆச்சு? உங்களை அடிச்ச கோவத்துல நீங்க அவளை தண்டிக்கணும்னு நினைச்சு அவளை ஏதாவது பண்ண திட்டம் போட்டிருக்கீங்களா? அப்படி ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க சம்மந்தியம்மா. அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. ஏய், என்னடி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆளுக்கு வந்து ஏன் மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்க? உன் பொண்ண பழி வாங்குறத தவிர எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? நானும் என் புள்ளைய காணும்னு தவிச்சு போயிருக்கேன். நீ என்னடானா உன் பொண்ண காணோம், அதுக்கு காரணம் நான் தானே என்கிட்டயே வந்து கேட்டுட்டு இருக்கேன். இத பாரு, நான் டென்ஷன் ஆகி ஏதாவது வாய்க்கு வந்தது பேசுறதுக்குள்ள மரியாதை எங்க இருந்து போயிடு, இல்ல கழுத்து பிடிச்சு வெள்ள தள்ளுவேன். சம்மந்தியம்மா, நீங்களும் ஒரு தாய் தானே. என்னோட தவிப்பு என்னன்னு உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? என் பொண்ணு எங்க இருக்கான்னு தயவு செஞ்சு சொல்லுங்க சம்மந்தியம்மா. நீங்க அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்க யாரும் இனிமே இந்த பக்கமே வர மாட்டோம். எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பொண்ண காணோம், அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பதறி போய் ஓடி வந்திருக்கேன். ஏய், உன் பொண்ண காணுங்கிற கொஞ்ச நேரத்துக்கே அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு இவ்வளவு துடிக்கிறியே. என் பிள்ளைய என்கிட்ட இருந்து உன் பொண்ணு பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா, அப்ப நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன்.